கிளீன் ஸ்ரீலங்கா என்னென்ன கிளீன் பண்ண போறீர்கள்? உங்களால் ஏழுமா கிளீன் பண்ண? சரி, எங்களோட கடல் வளத்தை கிளீன் பண்ணுங்க பார்ப்போம். இங்கே உள்ள லஞ்சம் என்ற அதிகாரி மாதிரி இருக்க மட்டும் ஒரு காலமும் கிளீன் ஸ்ரீலங்கா வராது. நீங்கள் மாற்றமும் கொண்டு வர மாட்டீர்கள். மாற்றமும் உங்களால் கொண்டு வர முடியாது. புதுசாக வந்த கடற்தொழில் அமைச்சர் இப்படி ஒரு வசனத்தை பாவிச்சிருக்காருன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுகின்றது. ஏன் ஐரோப்பிய நாடுகளை கூட்டியிருந்து எங்கள்கிட்ட கடல்களை விற்று எங்களை நாசமாக்குற பிளான்னு சொல்லி ஒரு சந்தேகம் எழுகிறது. பெரிய அங்கே கடல் தொழிலை பற்றி கதைக்க மாட்டான், வாயும் திறக்க மாட்டான். அங்கால சுருக்கு வலி அடித்து எல்லாம் நாசம். இந்தியாவில் உள்ளூர் இழுவ படகு, இந்தியாவில் இழுவ படகு அடித்து கடல் வளத்தை அழித்து நாசம். எது நாசகார வேலை செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்காங்க. அதுக்குத்தான் அரசாங்கம் முன்னுரிமை வழங்கி கொண்டு. மியான்மார்க்கில் இருந்த ஒரு படம் கொண்டு முல்லைத்தீவு கடலில் ஒதுக்கி கிடக்கு, முள்ளிவாய்க்கால் கடலில் ஒதுக்கி கிடக்குன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா கடல் படைக்கு தெரியாது. அப்போ இதே மாதிரி எத்தனை போயிருக்கும். புதிய கடற்தொழில் அமைச்சர் திரு சந்திரசேகர் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருக்கிறார். கடற்தொழில் சம்பந்தமாக ஐரோப்பிய நாடுகளோடையும் பேசணும் என்று சொல்லி இதுவரை இல்லாத ஒரு வசனத்தை எங்கள்கிட்ட கடற்தொழில் அமைச்சர் பாவிச்சிருக்கிறார். ஐரோப்பிய நாடுகளோட கதைச்சி எங்கள்கிட்ட கடல்களை விற்கிற பிளானோ என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. இதுவரை காலமும் எந்த ஒரு கடற்தொழில் அமைச்சரும் ஐரோப்பிய நாடுகளோட பேசணும் என்று சொல்லி எந்த விதமான வசனமும் பாவிக்கல, பேசவும் இல்லை, அப்படி ஒரு நடைமுறையும் இல்லை, செயற்பாடும் இல்லை. ஆனால் இன்றைக்கு புதுசாக வந்த கடற்தொழில் அமைச்சர் இப்படி ஒரு வசனத்தை பாவிச்சிருக்காருன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுகின்றது. ஏன் ஐரோப்பிய நாடுகளை கூட்டியிருந்து எங்கள்கிட்ட கடல்களை விற்று எங்களை நாசமாக்குற பிளான்னு சொல்லி ஒரு சந்தேகம் எழுகிறது. ஆனால் இதுகள் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு எங்களது கடற்தொழில் சங்கங்கள் மௌனமாக இருக்கிறது ஏனென்று தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கடற்தொழில் வளங்கள், கடற்தொழில் போகிற போக்கு பிள்ளையான போக்கில் போய்கொண்டிருக்குது. எங்களது மக்கள் எல்லாரும் எங்களுக்கு என்னென்று போட்டு தாங்களே பேசாமல் இருக்கிறீர்கள். ஆனால் இப்படியே நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் ஆனால் வருங்காலம் எப்படி போதோன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி. இன்றைக்கு உண்மையின்படி கடற்தொழில் சம்பந்தமாக சில பிரச்சனைகளை யாரும் குரல் கொடுக்குறதே இல்லை. அதுக்கு ஒரு மீடியா வழியாவோ எங்கேயோ பேசுகிறதும் இல்லை, பேசு பொருளே இல்லாமல் போய்விட்டது. உண்மையாக இடக்கிட எங்கேயா இருந்துட்டு எங்களுடைய அண்ணாமலை அண்ணன் இடக்கிட குரல் கொடுப்பார். அதே மாதிரி எல்லாரும் குரல் கொடுக்கணும். சகல சங்கங்களும் இதுகளுக்கு எதிரான முறையில் எங்களோட கடற்தொழில் வளல் சட்டங்களுக்கு எதிரான முறையில் குரல் கொடுக்கணும். நீங்கள் எல்லாரும் பேசாமல் இருப்பீர்களாக இருந்தால் ஆனால் குறுகிய காலத்தில் எங்களோட கடல் எல்லா நாடுகளுக்கும் விற்கப்பட்டு எங்களோட கடல் வளங்கள் அழிக்கப்பட்டு நாங்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் நாங்கள் வேறு தொழில்களை நாடி போக வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படும். எங்களுக்கு இன்றைக்கே முக்கால்வாசி 100% எங்கள் இந்த வளங்கள் அழிக்கப்பட்டு விட்டது. கடல்களும் நாசமாக்கப்பட்டு கொண்டிருக்குது. வேறு நாட்டுகளுக்கும் விலை போய் கொண்டிருக்குது. நீங்கள் எல்லாரும் ஏன் எங்களுக்கு என்ன தேவையில்லைன்னு பேசாமல் இருக்கிறீர்கள். உண்மையின்படி இன்றைக்கு கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லியிருக்கிறேன். கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொன்னால் ஸ்ரீலங்கா கிளீன் பண்ண போறியா? எந்த ரீதியில் கிளீன் பண்ணிங்கன்னு எங்களுக்கு தெரியல. வந்த உடனே ஜனாதிபதி வந்த உடனே சொன்னார் மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லி இன்றைக்கு எந்த விதமான மாற்றமும் வரையில்லை. ஆனால் திருப்பி ஒரு கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஒரு வசனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொன்னால் அதுக்கு உண்மையின்படி ஸ்ரீலங்கா கிளீனாக இருக்கணும். கிளீனாக இருக்கணும் என்று சொன்னால் உள்ள சட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும். உண்மையின்படி எங்களுக்கு சட்டங்கள் இருக்குது. ஒரு சட்டம் இல்லை, 2-3 சட்டம் இல்லை, சட்டங்கள் கணக்காக இருக்குது. இன்றைக்கு 1996ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டம் இது. இந்த சட்டத்தில் 16 தொழில் தடை என்று போட்டிருக்கு. 16 தடை, உள்ளூர் இழுவப்படகு சுருக்கு வேலை உள்பட 16 தடை போட்டிருக்கு. இந்த தடைகளை ஏன் நீங்கள் நடைமுறைப்படுத்தல? உண்மையின்படி இதில் இருக்குது. சுருக்கு வேலைக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால் காலை 6 மணியிலிருந்து பின்னேறம் 6 மணி வரையும் கடல் மைல் 10 கடல் மைலுக்கு அங்கால தான் தொழில் செய்யலாம்னு சொல்லியும் அதில் ஒரு படகு தான் பாவிக்கலாம் என்றும் அதில் பிடிக்கிற மீனினங்களையும் போட்டிருக்கு. இதில் டூடா மீன், அரக்குலா மீன், பேர வகையான மீன்களை தான் பிடிக்கலாம்னு சொல்லி இந்த சட்டத்தில் போட்டிருக்கு. ஆனால் அவங்க பாவிக்கிறது சகல மீனையும் பிடிக்கிறாங்க. குஞ்சு குருமான் மீனை பிடிச்சலாம் தங்களை தேவையை எடுத்துக்கொண்டு அள்ளி கொட்டி போட்டு போகிறாங்க. அடுத்தது அந்த விலை இந்த கண்ணளவு 2.25 இன்ச்சு. 2.25 இன்ச்சுக்கு குறைஞ்ச அளவு கண் பாவிக்கலான்னு சொல்லி தடையண்டு போட்டிருக்கு. அப்போ என்னத்துக்கோயிரம் இந்த அரசாங்கமும் இந்த அதிகாரிகள் மேலும் இதை தடை செய்யாமல் இருக்கிறீர்கள். நீங்கள்லாம் இந்த சுற்றுருவம் வெளிவிட்டிருக்கிறீர்கள். 96ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டம் நீங்கள்லாம் சுற்றுருவம் வெளிவிட்டிருக்கிறீர்கள். அப்போ என்ன காரணத்துக்கோயிரம் நடைமுறைப்படுத்தல? அதே மாதிரி இந்த 2017ஆம் ஆண்டு நீங்கள் வர்த்தமானி அறிவித்தல் விட்டிருக்கிறீர்கள். உள்ளூர் இழுவப்படகு தடை 2017ஆம் ஆண்டு வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டிருக்கு. பார்லிமெண்ட்டில் சட்டத்தை நிறைவேற்றி வர்த்தமானியில் அறிவித்திருக்கிறீர்கள்.
இதுவும் வந்து நடைமுறையில் இல்லை. அப்போ இன்றைக்கு அதிகாரிகளும் ஏன் இருக்கிறீர்கள், என்னத்துக்கு இருக்கிறீர்கள் இங்கே? இதுகளை நடைமுறைப்படுத்த அதிகாரி பேர் பிறகு இங்கே இருக்கிறீர்கள், யாருக்கு இருக்கிறீர்கள்? நீங்களும் கூட வாழ்ல கையெழுத்தை வச்சுட்டு காசு மட்டும் தானே இருக்கிறீர்கள், வேறு என்னத்தை செய்கிறீர்கள்? யோசிச்சு பாருங்க. இந்த இதில் எங்களுக்கு எங்களோட சமாசத்துக்கு 20ஆம் ஆண்டு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கார் ஏடி, எங்களது ஏடி சுதாகர் அவர்கள் எங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். ஆனால் எங்களது வடமராட்சி வடக்கு சமாசத்தில் வந்து எந்த விதமான சட்டவிரோதமான தொழிலுமே இல்லை. இதில் வந்து சுருக்கு வேலை, அடுத்தது வந்து டைனமைட் பாவிக்கிறது, கண்டல் தாவரங்கள், அடுத்தது தங்கூசி வேலை, லைன் பூட்டி மீன் பிடிக்கிறது, இதெல்லாம் போட்டு எங்களுக்கு ஒரு கடிதம் வந்துருக்கு. இதுகளுக்கு பாவிக்கிறாங்களே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி. இது யார் நடவடிக்கை எடுக்கணும்? ஆனால் இது வந்து எங்களது வடமராட்சி வடக்கு சமாச சங்கங்களுக்கு 13 சங்கம், 14 சங்கத்தில் கரவட்டி சங்கம் உண்டு, 13 சங்கமும் வந்து எந்த விதமான சட்டவிரோதமான தொழிலையும் செய்கிறேன். அது எங்களுக்கு இருந்த கடிதம் வந்துட்டு எங்களுக்கு தெரியல. இதை நடைமுறைப்படுத்துறது நடவடிக்கை எடுக்கிறது யார்? உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாட்டி உடனடியாக கடல் படையை கொடுக்கணும். இப்படி தொழில் பாவிக்கிறாங்களோ உடனடியாக அரெஸ்ட் பண்ண சொல்லி. ஒன்றில் வந்து கரியாலை நீங்களாம் சொன்ன நீங்கள் எங்களுக்கு அதிகாரம் வந்தால் நாங்கள் கரியாலையும் பிடிப்போம் என்று சொல்லி, அப்போ நீங்கள்லாம் இந்த சுற்றுருவம் எல்லாத்தையும் வெளிவிட்டீர்கள். வெளிவிட்டுட்டு கரியாலையும் பிடிக்க முடியலை, கடலையும் பிடிக்க முடியலை, நீங்கள் பவனி மாத்தம் இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன கடல் வளம் எப்படி அழிஞ்சா என்ன, மீன் வளம் எப்படி அழிஞ்சா என்ன, மீனவன் எப்படி செத்தாரோ அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் சட்டங்களை உருவாக்கி நீங்கள் சுற்றுருவங்களை வெளியே விட்டுட்டு ஏன் நடைமுறைப்படுத்த முடியலை? இது சம்பந்தமாக நாங்கள் போன வருஷ கடைசியில் ஆளுநர் ஆஃபீஸில் வந்து ஆளுநர் ஐயாவோட சேர்ந்து ஒரு மீட்டிங் கொண்டு போட்டது. அதில் 4 மாவட்ட ஏடிமார் வந்தவன், நெக்டா நிறுவனம், நேரா நிறுவனம், கூட்டுறவு திணைக்களம், அரசாங்கத்தில் சம்மந்தப்பட்டாங்க வந்திருந்தவன். நாங்கள் அதில் எவ்வளோ விடயத்தை சொன்னாங்க. அதில் வந்து எல்லா விடயத்தையும் கேட்டு போட்டு என்ன சொன்ன ஆளுநர் ஐயா என்ன சொன்னவர்னு சொன்னால், இது சம்பந்தமாக கடத்தொழில் அமைச்சரையும் கூப்பிட்டு எல்லாரையும் வச்சு திருப்பியை தாங்கள் ஒரு கூட்டம் போட்டு இதில் ஒரு தீர்மானம் போட்டு எடுத்து நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னார். ஆனால் இன்றைய வரையும் எந்த நடவடிக்கையும் இல்லை, கூட்டங்கள் கூடப்பட்டது மாதிரி தெரியவில்லை. அப்போ எல்லாரும் வந்து எங்களுக்கு முன்னால் கலைக்கிறாங்க, வசனத்தை கேட்குறாங்க, எங்களது இதுகளை கேட்குறாங்க, நடைமுறையில் இல்லை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஐயாவுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு அவருக்கு உண்மையாக நான் தலை வணங்குகிறேன். பாராளுமன்றத்தில் எங்களது கடத்தொழில் சம்பந்தமான முறையில் அவர் கலைச்சிருக்கிறார். உண்மையாக அவர் கலைச்சதை நாங்கள் வரவேற்கிறோம். அப்படி இல்லாட்டி எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட பொறுப்பை கொடுக்க தாங்கள் பிடிக்கிறோம் என்று சொல்லி, இந்தியாவில் ஒப்பட பிடிக்கிறோம் என்று சொல்லி உண்மையின்படி அதில் அந்த பாராளுமன்றத்தில் துணிஞ்சு கலைத்திருக்கிறார். இதுவரையில் அப்படி யாரும் கலைக்கிறது இல்லை. ஆனால் உண்மையின்படி திருப்பியும் இப்போ வந்து ரால் சீசன் திருப்பியும் இன்றைக்கு இந்திய நிலுவ படகுகள் எல்லாம் வந்து கிடக்கிறாங்க, வெளியால் வந்து கிடக்கிறாங்க. காற்று ஒரு மாதிரி உடனே இரவிரவாக கரை வந்து நாசம் பண்ணி கொண்டு போவாங்க. ஆனால் நீங்கள் ரவிகரன் ஐயா கதைகளில் இருக்கா திருப்பியும் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏனென்று சொன்னால் இது எங்களது மக்களது வாழ்வாதாரம். இன்றைக்கு இதை நம்பி தான் எங்களோட மக்கள் இருக்கிறேன். உண்மையின்படி நாங்கள் வேறு எவரும் இதை பற்றி அங்கே கடல் தொழிலை பற்றி கதைக்க மாட்டான், வாயும் திறக்க மாட்டான். நாங்கள் உங்களை திருப்பியும் கேட்கிறது. அப்படி உங்களுக்கு தேவை என்று சொன்னால் இதில் எங்கள்கிட்ட சட்டங்கள் எல்லாம் இருக்குது. 96ஆம் ஆண்டு சட்டம், வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட சட்டம், எல்லா சட்டங்களும் இருக்குது. உங்களுக்கு கொப்பியல் தாரம். இதுகளை வச்சுக்கொண்டே இந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தலன்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் கேளுங்க. இதெல்லாம் கேளுங்க. இன்றைக்கு பார்லிமெண்டால் நிறைவேற்றப்பட்டு வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட சட்டங்களை என்னத்துக்கு நடைமுறைப்படுத்தல என்று பார்லிமெண்ட்டில் கேளுங்க. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாம் துப்பு கட்டவங்க. இதுவரையில் அப்படி நடைமுறை நாங்களும் எவ்வளோ ஆவணங்கள் கொடுத்துறாங்க, எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர் ஆவணங்களை கொடுத்துறாங்க. இன்றைக்கு கொண்டு நடைமுறையில் இல்லை. அப்போ இன்றைக்கு நடைமுறைப்படுத்த வேண்டிய இந்த எங்களது கடத்தொழில்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய அதிகாரிமார் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கு பின்னால் பின்பக்கத்தை காட்டிக்கொண்டு நிற்கிறாங்க. இன்றைக்கு அவன் இன்றைக்கு இருந்தவன் நேற்று இருந்தவன் இன்றைக்கு இல்லை. நீங்களை யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஆட்டம் போட்டவை எல்லாம் இன்றைக்கு அடங்கி போச்சு. இன்றைக்கு அரசியல்வாதிகள் சொல்றதை கேட்டு இவன் நடக்க இல்லைன்னு சொன்னால் இடம் மாற்றம் என்று சொல்லிடுறேன். இடம் மாற்றிட்டு போறீங்க. உங்களுக்கு எங்கிட்டாலும் பேரால இருக்கு. உங்களது சட்டங்களை நீங்கள் உங்களை கூட சட்டங்களை நடைமுறைப்படுத்துக்கோ. நாங்கள் இந்த சட்டம் இந்த இதுக்கு வரையறைக்கப்பட்டதால் நாங்கள் எங்களது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம். அரசியல்வாதி கதையன்னு கேட்கிறீர்கள். இன்றைக்கு ஆட்டம் போட்டு அரசியல்வாதியெல்லாம் அடங்கி போய் கிடக்கிறேன். ஒரு சிலர் இருக்கிறேன், அவையும் சில இடத்தில் அடங்க வேண்டிய ஒரு கட்டம் வரும். மக்களாலே அவையும் அடக்க வேண்டிய ஒரு கட்டம் வரும் இன்றைக்கு. அப்போ இன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? என்னத்தை செய்த நீங்கள்? ஒரு தூப்புக்கொட்ட ஒரு கூட்டுறவு திணைக்களம் இன்றைக்கு 2 வருஷம் முடிஞ்சது. இன்றைக்கு சமாசம் சம்மளம் எல்லாம் சிதைஞ்சு போய் கிடக்கு. இன்றைக்கு எங்கள் இந்த மக்கள் ஒன்றிடையலாக கிடக்கு. இந்த மக்களுக்காக ஒன்றை செய்யலாமல் கிடக்கு.
ஒரு அரசியல்வாதி இந்த கதையை கட்ட ஒரு துப்பு கட்ட ஒரு கூட்டுறவு திணைக்களம் வந்து இன்றைக்கு சம்மேளனத்தை சிதைச்சு சம்மேளனத்தை சின்னாபின்னமாக்கி அரசியல் கட்சியை கொண்டு அதுக்குள்ள உள்புகுந்து இன்றைக்கு சம்மேளனம் இருக்கவே இல்லைன்னு சொல்லி ஒரு கதையே இல்லாமல் போடுது. அப்போ இப்படியாக துப்பு கட்ட அதிகாரி மேல் இருக்க மட்டும் எங்களந்த மக்களந்த நிலைமை இன்றைக்கு கேள்விக்குறிதான். உண்மையின்படி நாங்கள் எங்களந்த நிலைமை எடுத்து யோசிச்சு பாருங்க பாப்போம். இப்போ இன்றைக்கு புத்தாண்டு 1ஆம் தேதி ஆயிரக்கணக்கான இழுவப்படிகள் வந்து எங்களது மக்கள் தொழிலுக்கு வருடப்புறப்பு தொழிலுக்கு போயில்லை. அடுத்த நாளும் அதே மாதிரி தான் தொழிலுக்கு அவங்க உள்ளூர் டோலர் எல்லாம் வந்து 2.5 கிலோமீட்டர் இந்தியா இழுவப்படை 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வந்து எங்களது மக்கள் தொழிலுக்கு போயில்லை. அப்போ இன்றைக்கு நாங்கள் வருஷ உழைப்பு எந்த தொழிலாளிகள் 190% வருஷ உழைப்பு உழைக்கல. அப்போ இது எல்லாத்தையும் யாருக்கு நாங்கள் முறையிடுறது, யார் நடைமுறைப்படுத்துறது? சரி, இந்திய நிறுவப்படை 2 அரசாங்கம் பேசித்தான் அதை முடிவெடுக்கணும், 2 அரசாங்கம் தான் பேசி தீர்க்கணும்னு சொன்னால் உள்ளூரில் இருக்கிற பிரச்சனையை உங்களால் எடுக்க முடியலை, நடைமுறைப்படுத்த முடியலை. சரி, இனிமேல் தன்னும் இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு தன்னும் நீங்கள் ஒரு நல்ல உங்கள் இந்த மனசை எல்லாத்தையும் சுத்திகரித்து நாங்கள் இனிமேல் தன்னும் மனிதாபிமான முறையில் இந்த மக்களுக்காக எங்கள் இந்த வளங்கள் அளிக்கப்படுது, எங்கள் இந்த மக்கள் இந்த வாழ்வாதாரம் அளிக்கப்படுதுன்னு சொல்லி அதுக்காக இனிமேல் தன்னும் நீங்கள் வேலை செய்யுங்க. அதுக்கு நீங்கள் வேலை செய்ய தவறினால் நீங்கள் சாகிற சாவு எல்லாம் எப்படி சாவ போறீங்களோ அல்லது உங்களோட பிள்ளை குட்டிகளை எல்லாம் வந்து சேரும். நீங்கள் செய்கிற பாவம் எல்லாம் வந்து உங்களோட பிள்ளை குட்டிகள் சேரும். லஞ்சம் வேண்டவன் முழு பேருக்கும் இது நடந்தே ஆகும். உங்களோட சட்டங்களை நடைமுறைப்படுத்தாதாக்கள் இன்றைக்கு உண்மையின்படி எங்கள் சட்டங்களை ஏன் நடைமுறைப்படுத்தால் இருக்கிறீர்கள்? நீங்கள் எல்லாம் சுற்றுருவம் பணிபுறீர்கள். 96ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டம், 2017ஆம் ஆண்டு வர்த்தமானி அறிவித்தல், பிறகு எங்களுக்கு 20ஆம் ஆண்டு எங்களுக்கு ஒரு கடிதம் வருது, இன்னும் தொழிலாம் தடை உடைய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி. ஆனால் வடமராட்சி வடக்கில் வந்து எந்த விதமான இருக்கும். ஆனால் இப்போ எங்களது மக்கள் என்ன செய்யணும்? அவன் செய்கிறான், அவன் லைட்டை போட்டு மீன் பிடிக்கிறான்னு சொல்லி இப்போ எங்கட மக்களும் வெள்ள வழியை லைட்டை கட்ட வலிக்கிட்டு இருக்கு. அது தப்பில்லை, நாங்கள் மறிக்க இயலாது. ஏனென்றால் மற்றவன் வந்து லைட்டை கட்டி அவன் மீன் பிடிச்சிட்டு போய் எங்கட மக்கள் சும்மா இல்லை வர்றாங்க. இப்படியே லைட்டை கட்டி கடலில் நடக்கிற எல்லாத்தையும் நாசம், அங்கால சுருக்கு வலி அடித்து எல்லாம் நாசம், இந்தியாவில் உள்ளூர் இழுவ படகு இந்தியாவில் இழுவ படகு அடித்து கடல் வளர்ச்சி அழித்து நாசம். எது நாசகார வேலை செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்காங்க. அதுக்குத்தான் அரசாங்கம் முன்னுரிமை வழங்கி கொண்டிருக்கு. நாங்கள் இப்போ வந்து கடத்தொழில் அமைச்சர் தன்னும் எங்களுக்கு செய்வார்னு பார்த்தால் அவர் இல்லை பாருங்கோ, நாங்கள் சர்வதேச ஐரோப்பிய நாடுகளோட கதைச்சுத்தான் சில முடிவுகள் எடுக்கப்படும், எனக்கும் கால அவகாசம் தேவை. என்ன ஐயா கூட கால அவகாசம்? சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு பிறகு என்ன கால அவகாசம்? நீங்களான சட்டத்தை வைத்திருக்கிறீர்கள், அந்த சட்டத்தை நீங்கள் வேறு எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கணும்னு சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இருக்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி தானே கேட்குறோம். அதுக்கும் பிறகு உங்களுக்கு என்ன கால அவகாசம்? இன்றைக்கு ஒரு பதிவில்லாத அமைப்பு கொஞ்சம் மீனவர்களை சேர்த்து வச்சுக்கொண்டு எங்களது பிரச்சனைகளை தீரவிடாமல் வச்சு கொண்டிருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் இந்த உள்ளூர் உழுவப்பட பிரச்சனைக்கும் இதுதான் காரணம். சில ஏனென்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் செஞ்சால் அவங்க வெளிநாடு வழியை போய் காசு தண்டி தாங்கள் பிழைக்கலாது. நாங்கள் உண்மையின்படி மீனவர் ஒரு அமைப்பு இருக்குது, எங்களுக்கு ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்புகள் இருக்குது, அந்த அமைப்புகள் ஊடாகத்தான் எங்கள் பிரச்சனை கொள்ளும். அப்படி நாங்கள் ஒரு கடத்தொழிலாளை நாங்கள் பாதிக்கப்படுறோம், இந்த கடத்தொழிலாளை எங்களோட மக்களுக்கு பாதிப்புன்னு சொன்னால் நாங்கள் அமைப்பில் இருந்தால் கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு மீனவராக இருந்தாலும் பிழை என்றால் பிழையை கலைக்கத்தான் வேணும். எங்களோட ஜனநாயக நாட்டில் நாங்கள் பேச்சு சுதந்திரம் இருக்குது, நீங்கள் பேசலாம். சட்டம் பிழை என்றால் பிழை தான், அது அமைப்பில் இருந்தாலும் சரி அமைப்பில் இல்லாட்டியும் சரி. ஒரு கடத்தொழிலாளி உண்மையான ஒரு சுத்திகரித்த உண்மையின்படி ஒரு மானன் ரோசம் ஒரு கௌரவம் உள்ள ஒரு கடத்தொழிலாளி அவன் கலைஞ்சு தான் ஆவான். அதுக்கு எந்த அமைப்பிலே இருந்து கொண்டு தான் கலைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இப்போ எங்களது மக்களுக்கு ஒரு தீங்கு நடக்குது, எங்களது மக்களுக்கு இதால் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் நாங்கள் கலைக்கத்தான் வேணும். அது நான் டெல்லி எவரும் கலைக்கலாம், எல்லாரும் கலைக்கத்தான் வேணும், எல்லாரும் வாய் திறக்கணும். இன்றைக்கு கனவலையில் வந்து டிராக்டர் போட்டு கனவலை இழுக்கிறத பற்றி சில இடத்துல சில அமைப்புகள் சாதிச்சிருக்கு. உண்மையின்படி எங்கட மக்கள் வந்து முதல் வந்து டிராக்டர் ஆயிட்டு தெரியாது, வீண் சென்ட் ஆயிட்டு தெரியாது. அவங்க உண்மையின்படி கையால் தான் மனித வலுவை கொண்டு தான் இந்த கனவலை வளைஞ்சு கொண்டிருந்தவங்க. குறிக்கினா கொஞ்சம் குறிக்கப்பட்ட கம்பா ஒரு 7, 8, 10 கம்பாக்கள் விட்டு இந்த கனவலையை வளைஞ்சு கொண்டிருந்தவங்க. தென்னிலங்கையில் இருந்து வந்து உடப்பு சிலாவம் வெண்டப்பூ அங்கே இருந்து வந்தவங்க வீண்சையும் போட்டு டிராக்டரையும் போட்டு 50-60 கிலோ கம்பா, 60 கம்பா என்றால் 6 கிலோமீட்டர் அவ்வளவு தூரத்துக்கு விட்டு
அவங்களுக்கு இந்த கரைவலையை வளைச்சு உள்ள குஞ்சு குருமான் மீனத்தை அள்ளி கொண்டு போயிருக்கல எங்கட மக்கள் பார்த்து வயிறறிந்து கொண்டிருந்தவர்கள். இன்றைக்கும் சில வசதியாளர் ஆக்கள்லாம் அந்த டிராக்டரை எடுத்து உண்மையின்படி அப்போ அந்த கரவலைப்பாடு எங்கள்கிட்ட வந்து எல்லாரும் வந்து வசதியான ஆக்கள் இல்லை கரவலை டிராக்டர் எடுத்து தொலைச்சிக்கிறாங்க. ஒரு சிலர் சில வெளிநாட்டு உதவிகளோ தங்களது சொந்தங்களையோ காணிகளோ பூமியிலோ வித்து தான் டிராக்டர் எடுத்து தொலைச்சிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் வெளி மாவட்டத்திலேருந்து வாரவங்கள்லாம் இந்த சட்டவிரோதமான தொழிலையும் செய்து கொண்டு எங்களது மக்களையும் வந்து உசுப்பேற்றுறது. இன்றைக்கு எங்களோட மக்கள் 10 கம்மாம் விட்டு வளைச்ச கரவலையை அவர் 60 கம்மாம் விட்டு வளைக்கிறார் என்று சொன்னார். இதால் பாதிக்கப்படுறதார் எங்களது மக்கள்லாம் பாதிக்கப்படுகிறேன். அப்போ இதுக்கு அங்கே இருந்து கொண்டு அனுமதி கொடுத்து அனுப்புறதார் தாங்கள் லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு இங்கே அனுமதி கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ இன்றைக்கு எம்மையின்படி அங்கே இருந்து வாரவன் என்ன செய்யணும்னு சொன்னால் இஞ்சி எங்கட மக்கள் எப்படி தொழில் செய்யணும் அதே மாதிரி தான் அவையும் தொழில் செய்யணும். எங்கட மக்கள் 10 கம்பாம் விட்டு கரவலை வளைச்சால் அவையும் 10 கம்பாம் விட்டு தான் கரவலை வளைக்கணும். இப்போ அவை 60 கம்பாம் விட்டு கரவலை வளைக்க எங்கட மக்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறார். அது ஒரு குறம் அது நாங்கள் ஏற்கவே மேலாது. அப்போ அதுக்குரிய நடைமுறை யார் எடுக்கிறது? சட்டத்தை யார் நடைமுறைப்படுத்துறது? இன்றைக்கு 2018ஆம் ஆண்டு கரவலைக்கு ஒரு சட்டத்தை ஒரு சங்கத்தை உருவாக்கினாங்க. அப்போ இன்றைக்கு உண்மையின்படி நாங்கள் வந்து கதைக்கிறோம் வெளி மாவட்டத்திலிருந்து தொழிலுக்கு வரவங்களை நீங்களே அனுமதிக்கிறீர்கள். இங்கே உள்ள சங்கங்கள் நீங்கள் உண்மையான முடிவு சரியான சங்கங்கள்னா வெளி மாவட்டத்திலிருந்து தொழிலுக்கு வரவங்களே அனுமதியாங்க. அவைக்கு பாடு இருந்தாலும் சரி பாடு இல்லாட்டியும் சரி. ஏழு மணி சரி நீங்களே இருக்கா போய் அங்கால போயிருக்கா பாடு எடுத்து உங்களால் ஒரு கரவலை வளைக்க முடியும் வேலை தொழில் செய்ய முடியுமோ? இல்லை நீங்கள் எங்கட மக்கள் இங்கே இருந்து போய் வடக்கில் இருக்கிற மக்கள் 7 மண்டா போய் தென்னிலங்கையில் போய் ஒரு கரவலை பாடம் இல்லை ஒரு தொழிலுக்கு ஒரு பாடு எடுத்து உங்களால் தொழில் செய்ய முடியுமோ? அவனை அனுமதி தருவாங்களோ? உங்களுக்கு ஒரு காலம் தரமாட்டாங்க. நீங்கள் இங்கே வந்த உடனே அவங்கள்ட்ட காசுகளை வேண்டிக் கொண்டு நீங்கள் வந்து அவங்களை வந்து துறந்து பிடிச்சோன்னு போடுறீங்க. ஒரு காலம் நீங்கள் இங்கே அனுமதிக்காங்க பாடு இருந்தாலும் சரி பாடு இல்லைட்டாலும் சரி அனுமதிக்கலாது. அதே மாதிரி தான் தென்னிலங்கையிலிருந்து வர அட்ட தொழிலாளிகள் இன்றைக்கு அட்ட தொழிலாளிகள் வந்து எங்களோட கடல் அவங்கள ஒரு பக்கம் நாசம் செய்து கொண்டிருக்கிறாங்க. 500 படகுகள் இரவிரவா 500 படகுலே 3-4 பேர் லைட்டோட இறங்குறாங்க. 1500-600 பேர் லைட்டோட கடலில் இறங்கி கடலை நாசம் செய்கிறாங்க. தயவு செய்து அதிகாரிகள் கவனத்துக்கு எடுக்கணும். வெளி மாவட்டத்திலிருந்து வர இவருக்கும் அனுமதி வழங்கக்கூடாது. உள்ளூர் யாழ் மாவட்டம்னா யாழ் மாவட்டத்தில் இருக்கிறதுக்கு நீங்கள் அனுமதியை கொடுங்க. அவங்களுக்கு அனுமதியை கொடுத்தால் நாங்கள் அவங்களை கொண்டோரில் வச்சிருக்கலாம். இப்படித்தான் நீங்கள் தொழில் செய்யலாம் இதுக்கு மேலே தொழில் செய்வதாக இருந்தால் நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லி. ஆனால் இவங்களோட ஒன்றுமே கலைக்க முடியலை. இவன் கஞ்சாவை கடத்துறான் தாண்டு போன நேவி கப்பல் அடுத்தது விடுதலை புலிகள் இந்த கப்பல் படகுகள் எல்லாம் தாண்டு போகிறது அதுகளை போய் சுழியோடி அதுகள் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் களவெடுத்துட்டு போகிறாங்க. அப்போ இதுகள் எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் பார்த்து கொண்டாலே இருக்குது. என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு விளங்க இங்கே அதிகாரி தயவு செய்து வெளி மாவட்டத்திலிருந்து வர அவர்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்காதீங்க. யாழ் மாவட்டத்தில் இருக்க அனுமதியை கொடுங்க. அது உடனடி அவைக்கு ஒரு கொண்டோல் இப்படித்தான் தொழில் செய்யணும்னு சொல்லி ஒரு கட்டுப்பாட்டோட நீங்கள் அனுமதியை கொடுக்கலாம். அதை விட்டுட்டு முழு பேரையும் திறந்து பிடிக்கிறது எல்லாரும் இங்கே வாங்கட்டும். அதே மாதிரி இங்கே உள்ளவங்க எல்லாரும் வாங்கி அனுப்புங்க பார்ப்போம். உங்களுக்கு இன்னிடத்துல ஒரு பாடு கிடக்கு அங்கே போய் தொழில் செய்யும் போட்டு நீங்கள் உள்ளவங்க எல்லாருடைய லஞ்சங்களை வேண்டி உங்களோட பொக்கெட்டுகளை எல்லாத்தையும் நிரப்பி போட்டு எங்களையில் போய் சாடிக்கிறீர்கள். உண்மையாக யோசிச்சு பாருங்க பார்ப்போம். யாழ் மாவட்டத்தில் இன்றைக்கு 24,000-25,000 கடத்தொழில் மக்கள் குடும்பம் இருக்குது. ஒரு குடும்பம் சொன்னால் அவ்வளோ கடத்தொழிலாளி இருக்கிறார். இன்றைக்கு அவ்வளோ பேற்ற வயிற்றிலே மடிக்கிறீர்கள். இன்றைக்கு எங்களோட கடல் வளத்தை நாசமாக்குறீர்கள். இல்லாட்டி உண்மையின்படி பொலியண்டியிலிருந்து தாலியடி வரையும் ஒரு கண்டல்மேட்டு பகுதி இருக்கு. உண்மையாக அது ஒரு மீன் பேக்கெட்டு சொல்கிறது. நாங்கள் அதை சென்ற பேக்கெட்டு தான் சொல்கிறது. நினைச்ச நேரம் போய் அதில் மீனை பிடிச்சி நினைச்ச நேரம் மாறினாங்க. அங்கே போய் மீன் இல்லாமல் வந்த சரித்திரமே கிடையாது. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் பாலைவனமாக்கப்பட்டு இன்றைக்கு அந்த பவளப்பாறைகள் பவளக்கொடியில் அடித்து உடைச்சு களவெல்லாம் உடைச்சு இன்றைக்கு அந்த கண்டல்மேட்டு பகுதி எங்கேயும் இல்லாமல் போயிருக்கு. அதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த அதிகாரிகள் தான் காரணம். இன்றைக்கு அதிகாரிகளோட நீங்கள் துணை போறீர்கள். சட்டங்களை நிறுத்தமான முறையில் நடைமுறைப்படுத்துக்கு பார்ப்போம். கிளீன் ஸ்ரீலங்கா என்னென்ன கிளீன் பண்ண போறீர்கள்? உங்களால் ஏழுமா கிளீன் பண்ண சரி எங்களோட கடல் வளத்தை கிளீன் பண்ணுங்க பார்ப்போம். இந்த கிளீன் ஸ்ரீலங்காண்ட நீங்கள் கடல் வளர்த்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தி எங்களோட கடலை முதல் கிளீன் பண்ணுவோம். இந்தியா இழுவப்பட எல்லா தாண்டாமலும் இங்கே உள்ள தடை செய்யப்பட்ட தொழில் எல்லாத்தையும் நிப்பாட்டி எங்கள்கிட்ட கடல் வளங்கள் பெருகிறதுக்குரிய நடவடிக்கை எடுங்க பார்ப்போம். கிளீன் ஸ்ரீலங்காவில் எல்லாம் இங்கே உள்ள லஞ்சம் என்ற அதிகாரி மேல் இருக்க மட்டும் ஒரு காலமும் கிளீன் ஸ்ரீலங்கா வராது. நீங்கள் மாற்றமும் கொண்டு வர மாட்டீர்கள். மாற்றமும் உங்களால் கொண்டு வர முடியாது. இன்றைக்கே திணறி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வந்த நீங்கள்? ஒரு மாற்றமும் இல்லை.
கிளீன் ஸ்ரீலங்கா எப்படி போகணும் இன்றைக்கு யோசிச்சு பாருங்க. இந்த பிளாஸ்டிக் போத்தல்கள், மண்டே கப்புகள், சொப்பிங் பேக்குகள், பொலித்தீன்கள், மயிர் மட்டியெல்லாம் கரை ஒதுங்குது. இப்போ இருக்கா நீங்கள் கரையோரம் போய் பாருங்க, கடற்கரை ஓரம் போய் பாருங்க எப்படி ஒதுங்கி கிடக்கண்டும். அப்போ எவ்வளோ கடலில் தாண்டுவே கிடக்கும். அப்போ என்னட்டு நாங்கள் கடலில் தொழில் செய்கிறது? கிளீன் ஸ்ரீலங்காட்டா இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்க, எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. இந்த தண்ணி போத்துலேருந்து, பெப்சி போத்துலேருந்து, சோடா போத்துலேருந்து, வண்டே கப்பிலேருந்து, பொலித்தீன் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட சகலவே நிப்பாட்டுங்க. கிளீன் ஸ்ரீலங்காண்டா அப்படி என்ன தான் எங்களை நாட்டை சுத்தப்படுத்தலாம். இன்றைக்கு ஒன்று யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இந்திய அளவு படகு வந்து வெளியில் கிடக்கிறான், திரும்பி உடனே இருட்டுப்பட்ட உடனே உள்ளுக்கு வரான். அதே மாதிரி மியான்மார்க்கில் இருந்த ஒரு படம் கொண்டு முல்லைத்தீவு கடலில் வந்து ஒதுக்கி கிடக்கு, முள்ளிவாய்க்கால் கடலில் வந்து ஒதுக்கி கிடக்குன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா கடல் படைக்கு தெரியாது. அப்போ இதே மாதிரி எத்தனை வந்து போயிருக்கும், எவ்வளோ சட்டவிரோதமான தொழிலை செய்வாங்க. அப்போ இன்றைக்கு எங்கட கடற்படை எங்கே இருக்குன்றே தெரியாது. இப்போ இன்றைக்கு மியான்மார்க்கில் இருந்த ஒரு படம் கொண்டு வந்து முல்லைத்தீவு கடல், முள்ளிவாய்க்கால் கரையில் வந்து ஒதுங்கி இருக்குன்னு சொன்னால், அப்போ இதுகள் வந்து அவங்க சாப்பாடு இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒதுங்கி நடத்தால் எங்களுக்கு தெரியும். இலங்கை மக்களுக்கு, இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியும். அது அவங்களுக்கு உண்மையின்படி அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தால் அவங்க வந்து போயினால் எங்களுக்கு யாருக்கு என்ன தெரிய போதும். இதுதான் எங்கள் இந்த கரையோட இந்த கடற்படை இந்த திறமை. இன்றைக்கு இப்போ ஒரு கிழமைக்கு முதல் நான் தொண்டமநாத்து கடற்கரைக்கு போய் கொண்டு கேட்கல, ஒரு 4-5 பேர் வெளிநாட்டுக்காரன் ட்ரோனை விட்டு ட்ரோன் நல்ல உயரத்தில் நிற்குது, ட்ரோனை விட்டு ஏதோ எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாங்களா. அப்போ நான் போய் கேட்டேன், சார் நீங்கள் எந்த ஊர் எந்த நாடுன்னு கேட்டேன். அவங்க தமிழ் தெரியல, இங்கிலீஷில் கீஜின்றாங்களே, எனக்கு இங்கிலீஷ் விளங்கையில். அப்போ நான் சொன்னேன், ட்ரோனை விட்டு என்ன செய்யலாம், ட்ரோனை இறக்கன்னு சொல்லி, ட்ரோனை இறக்கன்னு சொல்லி அவன் ஏதோ சொன்னான், ஏதோ இங்கிலீஷில் என்ன பேசுகிறான். நான் சொன்னேன், ட்ரோனை இறக்காட்டி வீணான பிரச்சனை வேணும் தெரியுமேன்னு சொல்லி நான் குழம்பின உடனே கிருகனை ட்ரோனை இறக்கியெல்லாம் சுற்றி எடுத்துக்கொண்டு கிருகன் அப்படியே போயிட்டாங்க. உண்மையின்படி ஒரு வெளிநாட்டுக்காரன் இந்த வாரான் ட்ரோன் விடுறான்னு சொல்லி சொன்னால் எங்களை இந்த அரசாங்கத்துக்கு தெரியணும், அடுத்தது காவல்துறை போலீஸுக்கு தெரியணும். எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த வெளிநாட்டுக்காரன் வந்து என்ன செய்யறான்னு சொன்னால் அதுக்கு போலீஸ்காரன் போகணும், போலீஸ்காரன் பார்க்கணும். இங்கே எத்தனையோ அமைப்பு இருக்குது. இப்போ இராணுவ புலனாய்வு இருக்குது, போலீஸ் புலனாய்வு இருக்குது, அடுத்த புலனாய்வு இருக்குது, எல்லா புலனாய்வும் இருக்குது. அப்போ இன்றைக்கு ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து ட்ரோன் மட்டும் படம் எடுக்கிறான்னு சொன்னால் அங்கே ஒரு தனிமே இல்லை. எந்த ஆட்சி அதிகாரத்தோட வந்து படம் எடுக்கிறான், அது சீனாக்காரனோ அல்லது வேறு நாட்டுக்காரனோ எந்த நாட்டுக்காரன் எங்களுக்கே தெரியல. ஏன்னு சொன்னால் அதில் 2-3 முகத்தில் உள்ளாக்கள் நின்றவன். அப்போ நான் அதில் கலைச்ச உடனே என்ற பேசி போட்டு உடனே சுற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ இது போல் எத்தனை இடங்களில் வந்து ட்ரோன் மீட் எடுக்கிறாங்களோ யாருக்கு தெரியும். அதை இதை வந்து அரசாங்கம் கவனத்தில் எடுக்கணும். தயவு செய்து அரசாங்கம் வந்து கவனத்தில் எடுக்கணும். எங்கே எந்த வெளிநாட்டுக்காரன் வந்தாலும் எங்கே போகிறான், ஏன் போகிறான், என்னத்துக்கு போகிறான்னு சொல்லி அதை அந்தந்த ஏரியா போலீஸில் வந்து பதிவு செய்து அந்த போலீஸ் ஊடாகத்தான் போகணும். இன்றைக்கு இவங்க வந்து என்னென்ன பண்ணி போட்டு போய் கடைசியில் சாகிறது நாங்களே. தயவு செய்து இதுக்குரிய அரசாங்கம் இதுக்குரிய கவனத்தில் எடுத்து இதுக்குரிய நடைமுறைப்படுத்தணும். ஏனென்று சொன்னால் இப்போ இன்றைக்கு சீனா கொடுத்த விலைகள் கொடுப்படுது. சீனா கொடுத்த விலைகள் வந்து என்ன மாதிரி கொடுப்படுதுன்னா 2 படகு வச்சிருக்கிறாங்களுக்கு இல்லை, ஒரு படகு வச்சிருக்கிறாங்களுக்கு. இதில் வந்து சீனாவால் வழங்கப்பட்ட விலை வந்து 75,000 பீஸ் விலை வழங்கப்பட்டிருக்கு. ஒரு படகு வச்சிருக்கிற ஆளுக்கு 6 பீஸ்ன்னு சொன்னால் எத்தனை தொழிலாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அதே மாதிரி தான் அரிசியும் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு 6,000 மெட்ரிக் டன் அரிசி வழங்கப்பட்டிருக்கு, சில இடங்களில் வழங்கப்படையில்லை. அந்த அரிசி வந்து 1க்கு உதவாத அரிசி. இப்போ வழங்குகிற விலைகளும் வந்து சில பேர் சொல்கிறாங்க இழுக்க அந்த முட்டுக்குள்ளே உடையதும் விலை சரியில்லைன்னு சொல்லி. அது பல அலிப்படிகள் 2 பேர் சொல்லிச்சு, அண்ணன் விலையை இழுக்கண்ண முட்டுக்க உடையதுன்னா இந்த விலை தொழிலுக்கு சரி வரான்னு சொல்லி. அதே மாதிரி சாவல்காட்டு பகுதியில் உள்ள மக்கள் வந்து தாங்கள் வந்து கூட்டு வேலை சிறகு வேலை செய்கிறாங்க, தங்களுக்கு இந்த விலை உதவாது, தாங்கள் இந்த விலையை வச்சு ஒன்றும் செய்யலாது, எங்களுக்கு இந்த தொழிலுக்கு ஏற்ற விலையில் எங்களுக்கு தரணும்னு சொல்லி இந்த விலையை விற்க போனாலும் 1,500-2,000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்களே இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ என்னென்ன தொழில் செய்கிறானோ அந்தந்த தொழிலுக்கு அவங்களுக்கு பார்த்து அவங்களுக்குரிய விலையில தான் வழங்கணும். இன்றைக்கு முந்த நாள் பருத்தித்துறையில் நீரியல்துறை ஆஃபீஸில் வந்து எஃப்ஐ ஆஃபீஸில் வந்து விலைகள் வழங்கப்பட்டது. அதில் வந்து கட்சிக்காரன் வந்து கட்சிக்காரன் நின்று விலைகள் வழங்கினவன். எஃப்ஐ மேனோட நின்று கட்சி வந்து விலை வழங்குது, கட்சி கொடுக்குது விலை. இந்த விலைக்கும் அந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்? கட்சி விலை கொடுக்குதுன்னு சொன்னால் கட்சி ஏன் விலை கொடுக்குது? கட்சி ஏன் விலை கொடுக்குது? இது சீன அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டு இன்றைக்கெல்லாம் வந்து இப்போ பார்லிமெண்ட் போய் இன்னும் ஒரு அரசாங்கம் வந்திருக்கு.
இன்னும் ஒரு அரசாங்கம் வந்திருக்குன்னு சொன்னால் அங்கே எஃப்ஐ மேலோட கட்சி வேலை கொடுக்குது. அப்படின்னா எல்லா கட்சியும் மட்டும் வேலை கொடுக்கணும். அப்போ நாட்டில் என்ன நடக்குது போகுது வருதுன்னு சொல்லி எங்களுக்கே சரியே இல்லை. இன்றைக்கு நீதியரசத்தில் என்ன செய்யணும்னா எந்த கட்சி என்ன சொல்கிறாலும் அவனுக்குள்ளே ஆடிக்கொண்டிருக்காங்க. அவன் தானே பையன் 5 வருஷம் முன்னால் அவன் ஓடிடுவான். நீங்கள் நிரந்தரமாக இருக்கிற ஆட்கள், நீங்களான சட்டங்களை நடைமுறைப்படுத்தணும், நீங்களான சரியான முறையில் இதில் கொண்டு வரணும். இன்றைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறவன் நாளை இன்றைக்கு இல்லை. நீங்கள் அதிகாரி மேல் அரசாங்க உத்தியோகத்தர் மேல் நிரந்தரமாக இருக்கிறார்கள். நீங்கள் சட்டங்களை நடைமுறைப்படுத்தி சட்டங்கள் மூலம் சட்டத்துக்கு இணைய நீங்கள் செய்யுங்க. அவன் ஏன் எல்லாத்தையும் கையை வர்றீர்கள்? ஏன் அவனவனுக்காக நீங்கள் அவனவன் குரலுக்காக நீங்கள் அவனவனுக்காக என் பின்னால் போறீர்கள்? என்ன காரணம் இருக்கு? எங்களுக்கு சந்தேகங்கள் வருது, வேற விதமான சந்தேகங்கள் எல்லாம் வருது. யோசிச்சு பாருங்க. தயவு செய்து உண்மையா கடத்தொழில் அமைச்சருக்கும் ஜனாதிபதியோட கவனத்துக்கு நான் நீங்கள் கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் உடனடியாக இந்த ஐரோப்பிய நாடோட பேசுறதை விட்டுட்டு 96ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கோ. 2017ஆம் ஆண்டு வர்த்தமானி அறிவித்தல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கோ. இந்த கிளீன் ஸ்ரீலங்கான்றது அதான் அர்த்தம். இதுவரை உடனடியாக நடைமுறைப்படுத்தி எந்த கட்சி வேதமானம் இல்லாமல் மக்களுக்கு சரியான முறையில் எல்லாம் போய் சேரணும். இப்போ இன்றைக்கு 2 படகு வச்சிருக்கான்னு சொன்னால் ஒரு படகுக்குரிய விலையை கொடுக்கணும்ப்பா. இன்றைக்கு விலை தங்களுக்கு விலை தரையிலன்ற உடனே எங்களுக்கு போட எடுக்கிறாங்க, விலை சரியில்லைன்ற உடனே எங்களுக்கு போட எடுக்கிறாங்க. நாங்கள் மினிஸ்டர் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்றைக்கு பெறாளிலேருந்து ஒரு படி சொன்னால் அண்ணன் வேலை இழுக்க அறுகுதண்டு சாவற்காட்டார் எடுக்கிறார். அண்ணன் எங்களுக்கு உதவாத விலையை தர்றாங்க, நாங்கள் எங்களோட தொழிலுக்கு இது சரி வராதன்னு விற்க முடியலை என்று அவன் எடுக்கிறான். அப்போ நான் சொன்னேன் இது அறிவிக்க வேண்டிய ஆக்களுக்கு போய் அறிவிங்க, ஏன் எங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி தரமில்லாத விலையை தந்திருக்கிறார்கள். இல்லாட்டி எங்களுக்கு நாங்கள் கடத்தொழிலுக்கு எங்களுக்கு உதவ நாங்கள் வேறு தொழில் இது வேறு இந்த விலையை தந்திருக்கான்னு சொல்லி நீங்கள் அந்த அதிகாரி மேருக்கு போய் அறிவிக்கோடு சொல்லி அதிகாரி மாதிரி என்ன சொல்லிவினேன், கட்சிக்கு போய் அறிவிக்கோடு சொல்லிவினேன். இதைத்தான் சொல்லுவேன். நம்ம கட்சி 2 வேலை கொடுக்குது இல்லை. அப்போ எங்களோட நாட்டில் இதுதான் நடந்து கொண்டு இருக்கு. இனிமே தன்னும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லி எங்களுக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி இப்போ தை பிறக்குது. இனிமே தன்னும் உங்களோட மனச்சாட்சிக்கு வேலை செய்யணும். தயவு செய்து அது நீதியளத்துறை இருக்கலாம், கரையோர பாதுகாப்பு திணைக்களங்களாக இருக்கலாம், யாருண்டாலும் உண்மையின்படி இந்த கூட்டுறவு திணைக்களத்தாலும் இனிமே தன்னும் ஒரு ஜனநாயக அடிமரப்படையில் உண்மையாக அந்த சம்பளத்தை தெரிவு செய்து நல்ல மாதிரி இயங்குங்க. கேவலங்கட்ட வேலை பார்க்காத இந்த கூட்டுறவு திணைக்களம் அரசியல் கட்சி அந்த கதைகளை கேட்டுக்கொண்டு அவனுக்கு பின்னாலே கையேந்தி கொண்டு இருக்கிறீர்கள். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நீங்கள் என்ன எங்கட கடத்தொழிலை கொண்டு எங்கே விட்டுருக்கிறீர்கள்? இன்றைக்கு சமாசம் சங்கம் எல்லாம் எங்கேயோ கிடக்குது. தயவு செய்து இனிமேல் தானே நீங்கள் நல்ல முறையில் நடவுங்கோ, நல்ல முறையை நல்லதை செய்யுங்கோ. எல்லாரும் உண்மையாக வார தையோட தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லி எல்லாரும் நன்மை அடையணும். சகல பேரும் நன்மை அடையணும். இன்றைக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இன்றைக்கு பருத்தித்துறை முனையிலே ஒரு பிரச்சனை. சங்கம் வாடிகளை அகற்ற சொன்னால் இன்னும் சில பேர் அது வாடி அகற்றியலாது. அதே மாதிரி குடாக்கடலில் கொட்டல்களை கட்டுறாங்க, கொட்டல்களை போட்டுருக்காங்க, அங்கே எல்லாம் நடக்குது. விபச்சாரத்திலேருந்து முழுக்க நடக்குது. அதுகளை கேட்குறதுக்கு ஆள் இல்லை. கரையோர பாதுகாத்துலாம் கண்ட மூடி கொண்டு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கு ஒரு ஹோட்டல் ஒன்று வடமராட்சியில் ஒரு ஹோட்டல் ஒன்று கட்டப்பட்டு வடமராட்சி வடக்கில் ஹோட்டல் ஒன்று கட்டப்பட்டு அதுக்கு வழக்கு ஏதோ பேசி வழக்கு தீர்ந்துட்டு தான். ஆனால் இன்றைக்கு எல்லாரும் அந்த கொட்டலை தான் உதாரணம் காட்டுகிறேன். அந்த கொட்டலை இடி நாங்கள் எங்கட கொட்டல்களை இடிக்கிறோம் உடைக்கிறோம்னு சொல்லி சில உதாரணங்கள் காட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் பிள்ளையார் விடுறது. கரையோர பாதுகாப்பு திணைக்களம் என்ன செய்யுது? உங்களது சட்ட நடவடிக்கை எடுக்கும். இன்றைக்கு கடல் அணை இல்லாமல் இன்றைக்கு நேற்றைக்கும் ராத்திரி நின்ற காத்திரையும் எத்தனையோ படகுகள் வந்து சேதப்பட்டிருக்கு, அடிச்சுடைஞ்சு சேதப்பட்டிருக்கு. இன்றைக்கு கரையோர இன்றைக்கு உண்மையை நாங்கள் இன்றைக்கு கடல் அணையில் கட்டியிருந்தால் இன்றைக்கு எங்களுக்கு இந்த படகுகள் சேதப்படாது, படகுகளுக்கு இந்த பிரச்சனையும் பெறாது, இந்த ரோடுகளும் சீரழிஞ்சிருக்காது. இன்றைக்கு உண்மையாக பொருவண்டிக்கு இந்தால இருந்து பருத்தித்துறை ஜெட்டி வரையும் பாருங்க, இந்த ரோடு போல கேவலத்தில் நடக்கண்டு. அங்கால வாகனம் ஓட தொண்டமில்லாத வரையும் வாகனம் ஓட இல்லாது. இது எல்லாத்தையும் எங்கள் கண்ணுகளை எங்கே வச்சிருக்கிறீர்கள்? என்னத்துக்கு வச்சிருக்கிறீர்கள் கண்ணுகளை கொண்டு? எல்லா இடமும் ரோடு போட காசு இருக்குது, இங்கேயோ காசு இல்லை. முதல் உள்ள இடங்களில் ரோட்டை போடுங்க. முழு இடமும் ரோடு போட்டாச்சு. பருத்துறையிலேருந்து பொன்னால வரை முதல் பருத்துறையிலேருந்து தொண்டமில்லாத வரையும் தான் அந்த ரோடு போடப்படையில்லை. இதுகள் எல்லாத்தையும் எல்லா அதிகாரிகளும் சகல அதிகாரிகளும் இனிமேல் தன் இப்போ தை பிறக்கிறோட உங்களோட மனச்சாட்சிக்கு வேலை செய்து மக்களுக்குரிய வேலையை செய்யுங்க. தயவு செய்துப்பா அரசாங்க அதிபராக இருக்கலாம், ஏதோ பிரதேச செயலங்களாக இருக்கலாம், வார காசுகளை திருப்பி அனுப்பாதைங்க. இனிமேல் தன்னும் மக்களுக்கு எங்கெங்கே என்னென்ன செய்யணும் அதை செய்யுங்க. செய்து முடிஞ்சு காசுகள் பத்தாட்டி அடிபட்டு கேளுங்க, வேண்டி செய்யுங்க மக்களுக்கு.
அதை விட்டுட்டு வார காசை திருப்பி அனுப்பாதேங்கோ, தயவு செய்து திருப்பி அனுப்பாதேங்கோ. நல்லதை செய்யுங்கோ, மக்களுக்கு தேவையானதை செய்யுங்கோ, எங்கெங்கே என்னென்ன செய்யணும் அதை செய்யுங்கோ. தயவு செய்து உங்களை எல்லாரையும் தை பிறக்கிறதோட வழி பிறக்கிறதோட உங்களை எல்லாரையும் வேண்டிக் கொள்வது இதுதான். நன்றி, வணக்கம்.